தான் கிங்காங் வாழ்ந்துட்டு இருக்காரு. இங்க எக்கச்சக்கமான மிருகங்கள் இருக்கு. அதுல ஒரு ஓநாய் கூட்டமே எப்படி அது காங்க சாகடிச்சு சாப்பிட்டுறணும் அப்படின்னு விடாம துரத்திட்டு வருது. அங்கிருந்து நம்ம ஹீரோ எப்படி எஸ்கேப் ஆகி அந்த ஓநாய் கூட்டத்தையே துவம்சம் பண்றாரு அப்படிங்கிறதாங்க ஓப்பனிங் சீனு. இதை பாக்குறதுக்கு ரொம்பவே அருமையா இருந்தது. எல்லா ஓநாயையும் தெறிக்க விடுறாப்ல. ஒரு புதக்குழியை உருவாக்கி எல்லா ஓநாயையும் புதக்குழியில உழுவ வச்சுட்டு ஒரே ஒரு ஓநாய கிங்காங் தூக்கி அப்படியே புழக்கும் பாருங்க ரெண்டா. நல்ல மிரட்டல் ஓப்பனிங்கா இருக்கு கிங்காங்குக்கு. வேட்டையானதுக்கு அப்புறம் கிங்காங் இரையா எடுத்து வச்சிருந்த இந்த ஓநாயோட பாகங்களை சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப அங்க கிங்காங்கே தெரியாம பின்னாடி ஒரு முதல்ல வந்து அதை ஆட்டையை போட்டு சாப்பிடுது பாருங்க. காங் அந்த ஓநாயை இழுத்து பார்த்துச்சு. முதல்ல ஒரே மாதிரி இல்ல, சரி போ தின்னு தொலை அப்படின்னு சொல்லி அதை விட்டுறதுங்க. ஆனா நம்ம காங்குக்கு ஒரு பல்லு சொத்தையா போச்சு போலத்துக்கு, ஏன்னா கடிச்சு சாப்பிடவே முடியல. கிங்காங்கோட என்ட்ரி இப்படி இருக்க, அடுத்து நம்ம படத்தோட ஹீரோவா இருக்க காட்சிலாவோட என்ட்ரி. ரோம் நகரத்துல சூச்சு சார்லஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டன் மாதிரி மிகப்பெரிய எட்டுக்கால் பூச்சி அரக்கையினம் மனித இனத்தை தாக்க வருது. இத பாக்குற காட்சிலா அந்த எட்டுக்கால் பூச்சியை எப்படி சாவடிச்சு மனித இனத்தை காப்பாத்துது அப்படிங்கிறதாங்க ஓப்பனிங் சீனே. காட்சிலா அந்த எட்டுக்கால் பூச்சி மேல தாவி அதை அழிக்க பாக்குது. ஆனா அந்த எட்டுக்கால் பூச்சி தான் வாயால காட்சிலாவை லாக் பண்ண காட்சிலா தான் வாய்க்குள்ள வச்சிருந்த அல்ட்ராசோனிக் பவரை வெளியில அடிக்கவும் அப்படியே அங்க வெடிச்சு அந்த எட்டுக்கால் பூச்சி செத்து போகுதுங்க. இப்படியா காட்சிலாவோட என்ட்ரி இருக்க, காட்சிலாவையும் கிங்காங்கையும் பராமரிக்கிறதுக்குன்னே தனியா ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு ரெண்டுமே தனித்தனியா தங்களுடைய வேலையை சரியா செய்யுது. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, கிங்காங் இந்த உலகத்துல கடைசி உயிரினமா இருக்கு. இதுக்கப்புறம் எந்த கிங்காங்குமே இல்ல. இருந்தாலும் தன்னுடைய இனம் எங்கேயாவது இருக்குன்னு தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கு. காட்சிலா நீண்ட உறக்கத்துல கொலிசியத்துல வந்து தூங்கிட்டு இருக்கு. இப்போ விஞ்ஞானிகளுக்கு நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு சிக்னல் வருதுங்க. ஏலியன்ஸ் எல்லாம் எப்படி ஒரு சிக்னல் அனுப்புவாங்களோ அதே மாதிரி ஏதோ ஒரு சிக்னல் வந்து வித்தியாசமா வந்திருக்கு. அதுல 3 பிரமிடுகள் மாதிரி இருக்கு. இந்த சிக்னல்ஸ் என்னன்னு தெரியாம விஞ்ஞானிகள் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே வேளையில ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா. அவளுடைய ட்ரீம்ல ஏதோ வித்தியாசமா நடக்குது. அப்படியே அவ ட்ராப் பண்ணும் போது அதே சிக்னல் அங்க அவளுக்கும் கிடைக்குது. இந்த வித்தியாசமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாம விஞ்ஞானிகள் திணறிக்கிட்டு இருக்கும் போது நம்ம படத்தோடைய ஹீரோயின் அது என்ன சிக்னலா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுறாங்க. அதுல குறிப்பா ரேடியாலஜில பயங்கரமா ரிசர்ச் பண்ண ஒருத்தரை போய் மீட் அவரு நான் இதுக்கான விடைய கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த சின்ன பொண்ணை தத்தெடுத்து தான் குழந்தையாகவே வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த வினோதமான சிக்னல் வந்தோடனே காட்சிலா அங்கிருந்து நகர ஆரம்பிக்குது. ஒரு குழப்பமா இருக்கும் போது கிங்காங்கும் அங்கிருந்து தூரமா நகர்ந்து போக ஆரம்பிக்குது. இது